மீண்டும் சிரிப்போ சிரிப்பு. இதில் வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நகைச்சுவையே. எவரையும் குறிப்பிட்டோ விமர்சித்தோ வழங்கப்படவில்லை. எவரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கலந்து கொள்பவர்கள் அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அன்புமிக்க பெரியவர்களே, தாய்மாரே, வணக்கம். மாண்புமிகு டாக்டர் கலைஞர், என் உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்புகளே வணக்கம். திருமுருக கிருபானந்த வாரியார், உலகத்தில் சிறந்தது முருகன், அவனையே வணங்க வேண்டும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஐயா, என்ன யாரு தெரியுதா? தெரியலையா ஐயா? தெரிஞ்சுக்கப்பா. பழம்பெரும் நடிகர் டி.ஆர். மகாலிங்கம். அண்ணா, நானும் கச்சேரிக்கு வருகிறேனே. பழம்பெரும் நடிகர் எம்.கே. தியாகராஜ பாகவதர். ரம்பா சதா பொன் பொன் என்று புலம்புகிறாயே. பழம்பெரும் நடிகர் அமரருமான எம்.ஆர். ராதா. ஹலோ, வணக்கம். உலகத்துல நல்லது கெட்டது நடக்குது. வில்லன் நடிகர் எம்.என். நம்பியார். என்னடா, என்ன உனக்கு தெரியலையா? தெரிஞ்சுக்கோ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நாட்டுல நல்லது கெட்டது நடக்கும் போது அங்கெல்லாம் நான் இருப்பேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். திரு விஜயகாந்த். என்ன தம்பி, நல்லா இருக்கியா? ஏதோ உனக்கு பண்ணணும்னு ஆசை, நிச்சயமா உனக்கு பண்றேன். திரு டி. ராஜேந்தர். வணக்கம் சார். என்ன பத்தி போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. திரு பாக்யராஜ். அதாவதுங்க, கேமரா இங்க வச்சு ஷாட் அங்க எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே ஆகும். பிளீஸ். இளைய திலகம் பிரபு. உள்ள இருந்த பெரியசாமி வெளியே வந்துட்டாலும் உங்க பெரியோர்கிட்ட போய் சொல்லு. மறைந்த சிரிப்பு நடிகர் சுருளி. உலகத்தில் எத்தனையோ பறவைகள், நானும் ஒரு பறவை. திரு உசிலை மணி. என்ன பார்த்து நீ கேட்கிற கேள்வி எனக்கே பிடிக்கல. திரு லூஸ் மோகன். உனக்கு எனக்கு தான் போட்டி வா. திரு சந்திரசேகர். சார், உலகத்துல வந்து லஞ்சம் இருக்கு சார். அதை நிச்சயமா என்னைக்குமே நம்ம அழிக்க முடியாது. திரு மோகன். நீங்க நினைக்கணும் மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியாது, பிளீஸ். திரு ஜனகராஜ். நைனா, நைனா, என்ன பாத்துக்கிட்டே இருங்க நைனா. முதலாவதாக, ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் எப்படி ஸ்டார்ட் ஆகும் என்பது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது எப்படின்னு இப்ப பாக்கலாமா? போயிட்டாரு சாந்தி, லெட்டர் போடுறேன் சாந்தி. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஏண்டா ஏந்திர, அங்க போய் ஏந்த வேண்டியதானே. யாரு தூங்குறது? ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி 10 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள தூங்கிட்டியா? எங்க டிக்கெட் எடு. டிக்கெட் இல்ல சார். என்னதே டிக்கெட் இல்லையா? பக்கத்துல யாரு? என் பையன் சார். அது என் பொண்டாட்டி சார். யாருமே டிக்கெட் எடுக்கலையா? ஏன் டிக்கெட் எடுக்கல சார்? திருத்தணி முருகனுக்கு வேண்டிக்கின. என்ன வேண்டிக்கின? குடும்பத்தோட டிக்கெட்டே இல்லாம வந்து உன்னை பாக்குறேன்னு வேண்டிக்கின சார். அதனாலதான் டிக்கெட்டே எடுக்கல சார். ஐயா, 2 கண்ணு தெரியல ஐயா, 10 காசு போடையா. ஒரு கண்ணு தெரியற மாதிரி இருக்குது. அப்ப 5 காசு போடையா. இப்போ ட்ரெயின் திருப்பதியில நிக்குது. திருப்பதியில நிக்கும் போது அங்க இருக்க ஒரு ரேடியோ நமக்கு கேக்குது. நம்ம தமிழ்நாட்டு ரேடியோ கேட்டிருப்போம். இப்போ ఆంధ్ర రేడియో கேளுங்களேன். వస్తున్నది మీ ఊరు గురు థియేటర్లో అర్జెంటుగా వేంబులి కాథవరాయుడు బ్రహ్మాండగా సమర్పించినారు సంసారం ఒక్క మృదంగం. శరత్ బాబులు, సుగాసినిలు, మనోరమాలు, సౌకార్ జానయులు, జనరాజులు, లూస్ మోగడ్లు, లూస్ మోగినిలు అంతరు యాక్ట్ చేసినారు. మీ బ్రహ్మాండ విసులు యాక్ట్ చేసినారు. ఉంది ఉంది, లేదు లేదు, లేదు లేదు, ఉంది ఉంది. వేటూరు సుబ్రహ్మణ్యం గారు రాసిన వేతము, సంగీత వేల షణ్ముగ సుందరములు రాసిన గీతము, ఎస్పి సుందర్రాములు పాడిన పాఠము, మొత్తత్తులు ఇది ఒక బ్రహ్మీయ సంగీత ప్రమాణము.
మీ అన్నయ్య గారు మామ గారు తంబి గారు తండ్రి గారు పంత్రి గారు అందరూ ఏం చేస్తున్నారు తెలుసా? నీకే తెలియదు. విష్ణు రాసిన అగ్ని వసనము వేంబులి కాతవరాడు బ్రహ్మాండగా సమర్పించినారు. సంసారము ఒక్క మృదంగం. ఇది ఒక్క కుటుంబ నయవంచక చిత్రము. శరత్ బాబులు స్వాగగీతము. శక్కర్ గణేష్ గారు, ఇళయరాజా గారు, అంబాసిడర్ గారు, విశ్వనాథన్ గారు పార్ట్నర్ గా పనిచేసిన బ్రహ్మాండ పురాణము వేంబులి కాతారాడు బ్రహ్మాండగా సమర్పించినారు. సంసారము ఒక్క మృదంకము. ఏ మచ్చిలు వాడు తుప్పునా ఎచ్చిలు, ఏ మచ్చిలు వాడు తుప్పునా ఎచ్చిలు. ఈ పొండ్రు అశుద్ధ గీతము చూడండి. ఇక రారా దొంగనా కూడా ఏంట్రా మాట్లాడుకుంటారు మీరు? మీ ఫ్యామిలీ గారు, మీ మామ గారు, అన్నయ్య గారు అందరూ ఏంట్రా చేస్తున్నారు? మీ ఫ్యామిలీ కొలసేస్తున్నారా? రాయ్ అప్పుడే చూస్తున్నారా మీరు? రాయ్ వాడు కొలసేస్తావా లేదా? చూడండి మీ ఊరు గురు థియేటర్ సిల్వర్ స్క్రీన్లు వేంబులి కాతవరాడు బ్రహ్మాండగా సమర్పించిన సంసారము ఒక్క మృదంకము. ఇది ఒక కుటుంబ నయవంచక చిత్రము. చూడు 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 చూడు. అరుణ్ ఐస్ క్రీములు, అరుణ్ ఐస్ క్రీములు చూస్తాలే జొల్లు వస్తుంది. ఆపిల్లు, పైనాపిల్లు, గొయాకాలు, సపోటా పழములు, పాలైసులు, దినుసులు ఫోన్ చేసిన పోదు మీ ఇంటికే డెలివరీ చేస్తారు. ఫోన్ నంబర్లు 44 5 6 హలో 44 5 6 ఓర్లు లేదండి అమ్మిలు. హలో అరుణ్ ఐస్ క్రీములు అని చెప్పండి. ఆమండి అరుణ్ ఐస్ క్రీములు ఏమి కావాలా? డే మా ఇంటికి கொட்டாங்குச்சில பாலைஸ் கொண்டு வாடா. அடுத்து நீங்கள் கேட்கப் போவது மறைந்த தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் டி ராஜேந்தர் அவர்களும் இணைந்து ஒரு படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த காட்சியை இப்போ நீங்க கேட்கலாம். வணக்கம் சார், நான் ஒரு படம் எடுக்கலான் இருக்கேன். அந்த படத்துல ஒரு நல்ல அருமையான சீன்னா என்னோட தங்கச்சியும் நானும் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது 4 ரவுடிக வந்து என்ன கட்டி போட்டுட்டு என் தங்கச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க சார். அந்த நேரத்துல நான் ஃபைட் தான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னால ஃபைட் போட முடியல. அதனால நான் வந்து அந்த இடத்துல ஒரு அருமையான பாட்டு வச்சு ஜனங்களுக்கு ஒரு புதுமையா காட்டலான் இருக்கிறேன். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல சீனா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். தம்பி, நீ சொல்ற காட்சியை நான் ஏத்துக்குவேன். ஆனா நம்ம நாட்டு கலாச்சாரப்படி அந்த இடத்துல பார்த்து வந்தா அந்த நேரத்துல உன் தங்கச்சி இழுத்துட்டு ஓடிடுவாங்க. அந்த நேரத்துல ஃபைட் வச்சாதான் உன் தங்கச்சியை காப்பாற்ற முடியும். பார்த்து வச்சா அந்த நேரத்துல இழுத்து ஓடிக்குவாங்க. அதை ஜனங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. அந்த இடத்துல ஃபைட் வைங்க, பதம் நல்லா ஓடும். ஃபைட் வேண்டாம் சார், ஃபைட் வச்சு வச்சு சலிச்சு போச்சு சார். பாட்டு வைக்கலாம் சார். தம்பி, ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. நான் எத்தனையோ படம் எடுத்துருக்கேன். எல்லா படத்தையும் நீ பார். வேணும்னா எத்தனை படம் எடுத்தாலும் ஃபைட் வச்சா அதுக்கு இருக்கிற பாணியே தனி, அதுக்கு வரவேற்பு தனியா இருக்கும். அந்த இடத்துல பார்த்து வச்சா ஜனங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ஃபைட் வைங்க. அந்த இடத்துல ஃபைட் வந்தாதான் நல்லா இருக்கும். இல்ல சார், பாட்டு வந்தாதான் சார் நல்லா இருக்கும். ஃபைட் வந்தாதான் நல்லா இருக்கும். இல்ல சார், பாட்டு தான் வரும். ஃபைட் தான் வரணும். இல்ல சார், பாட்டு தான் வரும். நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? சரி சார், நீங்க சொல்ற மாதிரியும் ஃபைட்டும் இல்லாம நான் சொல்ற மாதிரியும் பாட்டு இல்லாம என் தங்கச்சிய அந்த 4 ரவுடிக்கே கட்டி கொடுத்துறேன் சார்.